இது இப்போ சகலமாக இருக்குது இந்த மழை. அந்த சித்தர்கள் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி மழை, அந்த மழையால் தான் இவர் இங்கே இவனுக்கு உற்பகமானவர். சுயமாகவே யாருக்கும் இது யாரும் உற்பகம் பண்ண முடியல, மற்ற பண்ண அப்படியே தனியாகவே சுயமாக உண்டாகி அந்த அடியார்களில் வழங்க முடியிருக்கிறார். இந்த பின்னாடி கல்வெட்டு மாதிரி எழுதியிருக்குல்லங்க, அது எப்போ உள்ளது? இருக்குது அது பாருங்க. ஆமாம், எல்லாம் பாரு நெல் பூச்சி வைப்பாரு. ரொம்ப காலமாக ஈடுச்சு எல்லாம் நெல் பூச்சி வெந்து பலார் வெட்டிச்சு அந்த ஈச்சலம். அது ரொம்ப காலத்து எழுத்து. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, அது வந்து பாறையாகவே இருக்குது. அங்கே நல்லா சுற்றிரும் வயல் சார்ந்த இடமா ஐயா இருக்கார். இங்கே ஒரு பாறை இருக்குது. இந்த பாறையில் வந்து எழுத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் அது நிறைய இருந்திருக்குது. அங்கெல்லாம் சிதலம் அடைஞ்சு இருந்ததாக போயிட்டதாக சொல்கிறாங்க ஐயா. எல்லாம் வைக்க போர் போட்டு எல்லாம் தீ வச்சு எல்லாம் பாறையெல்லாம் வெடித்து சரதேறி அப்படி போயிட்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, மலையத்தை சுற்றிரும் நல்லா காட்டுக்குள்ளே ஃபுல்லாக மலை, எல்லா பக்கமும் மலை இருக்குது. ஐயா சொல்கிற அந்த சித்தர் மலை பார்த்திங்கன்னா இதுதான். ஐயா சொல்கிற அந்த மலை இருக்குது பார்த்திங்களா, சொன்னாங்கல்ல இப்போது சித்தர் மலை அப்படின்லாம். இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது பாருங்கள், இந்த மலை இருக்குது. இது பழமையான மரம், வேப்ப மரம் இருக்குது, வில்வ மரம் இருக்குது. இதோட பெரிய மரம், பழமையான மரம் இருக்குது. மரம், மலை பிரிச்சுட்டு ஐயாவோட அரண்மனை அறக்கட்டளை, நந்திய பெருமான், போர் வசதி, தண்ணி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வந்து போர் போட்டு தண்ணி இருக்குது. ஐயாவுக்கு தண்ணி வசதி இருக்குது. இது வந்து மின்சாரமும் இருக்குது. ஐயா கரண்ட்டு தனியாக இழுத்துருக்கீங்களா? ஐயாவுக்கு தனியாக கரண்ட் இழுத்துருக்கா? சரி சரி. கவர்மெண்ட் இல்லை சேர்த்துட்டான். இது எங்கேயாலும் சார்ஜ் வராது. அவங்க அந்த கேங்க் பீஸ்லேயே அதுன்னு சேர்த்துட்டான். இது தனியாக பில்லுக்கு ஒரு கட்டுற மாதிரி நான் பண்ணலை. அது அங்கே கொண்டாந்து டேங்க் வச்சோம், தண்ணி இல்லாத கிடைச்சிங்க. அது அதோட கிணத்துல போய் கொண்டாந்து பூஜை பண்ணிடணும். போய் கொண்டாந்து என்னோட பசங்களுக்கு பெருசாக பூஜை பண்ணி வந்தேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு ஆளை பிடிச்சி